Hello guys, welcome back our channel Raider Machine Vlogs. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீடியம் சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன கவர் பண்ண போறோம்னா இன்டீரியர் டிசைன் வந்து கவர் பண்ண போறோம். சென்னையில இருக்க ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இன்டீரியர் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏஜி இன்டீரியர்ஸ் சரிங்களா? ஸோ அவங்க தான் நம்மளை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டியூப்ளெக்ஸ் வில்லால என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த அளவுக்கு கிராண்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து A to Z வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து இப்பதான் வீடு வந்து கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட வீட்டுக்கு இல்லை அபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு இந்த இன்டீரியர் டிசைன் நீங்கள் வந்து பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க ஒரு 6 year ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த இன்டீரியர் டிசைனர் வந்து இந்த டியூப்ளெக்ஸ் வில்லாக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ A to Z வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க guys. அப்போ தான் A to Z வந்து கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற இதேமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே ரீச் ஆகும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ யூஸ்வலாக நிறையா நீங்கள் இண்டிவிஜுவல் வில்லா அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இன்டீரியர் டிசைன் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்டேட்டஸ்லாம் போடுவீங்க, நானும் பார்த்துருக்கேன். என் கம்பெனி நேம் வந்து ஏஜி இன்டீரியர். ஓகே. என் பேர் அருண்குமார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 150 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், டியூப்ளெக்ஸ் வில்லாஸு, ஸோ மொபைல் ஷாப்ஸ் இது மாதிரி நிறையா பண்ணிட்டு எல்லாமே இருக்கோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து 151 ப்ராஜெக்ட் G+1 வில்லா. இது வந்து சென்னையில் வந்து பொன்மார் லொக்கேஷனில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைடோ ரெக்யர்மெண்ட் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து பூஜா யூனிட்டு, மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன், கிராக்கரி யூனிட் அண்ட் பார்ட்டிஷன், டிவி யூனிட் அதுமாரி நிறையா இருக்குது. நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜிஸில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டு இது பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் வந்து எலாபரேட்டாக உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கீங்க 1 by 1? ஸோ என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி நம்மளோட மக்களுக்கு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். இப்போ ஹால் அண்ட் டைனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பேஸாக இருந்தது. இப்போ கிளைண்ட் வந்து சொன்னாங்க எனக்கு ஹால் அண்ட் டைனிங் வந்து பிரித்து காமிக்கணும், ஹால் வந்து செப்பரேட்டாக வேணும், டிவி ஏரியா அண்ட் டைனிங் ஏரியா செப்பரேட்டாக வேணும்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங்க்கும் ஹாலுக்கும் உள்ள ஒரு பார்ட்டிஷன் ஒன்று மேக் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ரொம்ப ரெகுலராக வேண்டாமல் ஒரு நியூ டிசைன்ஸில் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதுமாரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டிசைன் அவங்களுக்கு பண்ணி 2 போர்ஷனாக பிரித்து கொடுத்துருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 65 inch டிவி வைக்கிற மாதிரி ஒரு ஃபுல் சீலிங்கில் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிவி யூனிட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா WPC லூவர் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா PVC அக்ரலிக் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி இதில் வந்து ஒரு ஓப்பன் செல்ஃப் வித் லைட் அண்ட் வித் சைடு ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து கிளைண்டோட பக்கா ரெக்யர்மெண்ட். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாட்டம் பாக்ஸ் கம்ப்ளீட்டாக ரன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் எதுவுமே வெளியில் தெரியாது. எல்லாமே பேக்கில் இன்பில்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு கீழே டேரெக்டாக வந்து சுவிட்ச் பாக்ஸ் வழியாக கீழே வந்துடும். இதில் எல்லாமே வந்து கிளாஸ் ப்ரொஃபைல் ஷட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஃபுல் ஷட்டராக போட்டிருந்தோம்னா ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இதுக்கெல்லாம் வந்து யூசேஜ் இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல் ஷட்டர் போட்டு கிளாஸ் ஷட்டர் போட்டு ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹால் அண்ட் டைனிங்கில் வந்து இந்த லூவர் பேனலே வந்து கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிராண்ட் லுக் வேணும்னு கேட்டதுனால நம்ம வந்து ஃபால் சீலிங் வித் லூவர் பேனல் போட்டு ஹால் அண்ட் டைனிங்கை வந்து செப்பரேஷன் பண்ணி 2க்கும் ஒரே டிசைன்ஸ் வர மாதிரி காமிச்சு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதில் வந்து கிராம்ப்டன் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 years வாரண்டி வருது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து 3-in-1 மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அண்ட் மீடியம் அண்ட் வித் பிரைட். இப்போ கிளைண்ட் வந்து என்ன மூடில் இருக்காங்களோ அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து எந்த லைட் யூஸ் பண்ணணுமோ அந்த லைட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டிஷனில் வந்து கிளைண்ட் வந்து ஒரு யூனிக்காக ஒரு லைட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் போட்டு யாரும் உள்ளே போனாலும் நமக்கு வந்து ஹைட்டில் வந்து இடிக்காத அளவுக்கு கரெக்டாக ஒரு டிசைன்ஸ் லைட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டைனிங் டேபிள் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க.
ஸோ கிளைண்ட் வந்து ஃபியூச்சரில் வந்து டைனிங் டேபிள் போட்டுக்குவாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு கிராக்கரி ஏரியா ஒன்று பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாஷ் பேஷன் அண்டு ஒரு மிரர் கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன்ஸு இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு ட்ராவர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு மேலே ஃபுல்லாக நம்ம ஒரு கிராக்கரி செட்டப் பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி ப்ரொஃபைல் டோர்ஸ் அண்ட் லைட்ஸோட கம்ப்ளீட்டாக வந்து இதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மிடில் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெயிண்ட் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க, அப்படி இல்லைனா பேனலிங் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு டைல்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும், கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்து பிரான்ஸ் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக வந்து ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ஓகே, இந்த டிசைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ஒரு நெட்டில் ஒரு இது எடுத்துகிட்டு ஒரு இன்புட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம எவ்வளோ கிளாஸாக ரெடி பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து ஒர்க் பண்ணி பிரான்ஸ் கிளாஸில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வந்து ஒரு பெட்ரூமு. இதில் வந்து கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வார்ட்ரூஃப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொல்லி அவங்களோட ரெக்யர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. தென் அண்ட் ஃபால் சீலிங்கில் கம்ப்ளீட்டாக லைட்ஸ் அண்ட் இது இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் வித் லைட் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் வித் மிரர் வித் லைட்டோட பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் தென் கபோர்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது வந்து இதில் நார்மல் யூஸர் கிளாத் யூஸ் பண்ணுறதுக்காக நார்மல் ஒரு டெய்லி யூத் கிளாஸ்க்காக ஒரு இதுவும் அண்ட் தென் ரெகுலர் கபோர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே 2 வார்ட்ரூஃப் மாதிரி வித் இன்க்ளூடிங் லைட்டோட வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் கிளாஸி அண்ட் ஒயிட் கிரேல யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக கிச்சன் ஏரியா பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிங்க் வச்சுருக்காங்க. அந்த சிங்க் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சிங்க் ஆர்ஓ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த அண்டர் சிங்க் ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து மேலே நம்ம இங்கேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நேரம் அவங்க டேங்க்லேருந்து மேலேருந்து வர வாஷ்க்கு யூஸ் பண்ணுற தண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்சசரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்பெசிஃபைடாக போய் பார்த்துட்டு அவங்களுக்கு இது மாதிரி தவாலாம் மாட்டுற மாதிரி வேணும் அண்ட் தவாவோட மூடியெல்லாம் இங்கே வைக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி கேட்டதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஏரியா வந்து தவாவுக்காக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். டேண்டம் பாக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேண்டம் பாக்ஸ் எம்எஸ்ல பண்ணிவிட்டு நமக்கு வந்து பக்கா பிராண்டில் எப்கோ ஆர் ஸ்லீக் பிராண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்லரி ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வைக்கிறது பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் கட்லரிஸ் அண்ட் இதெல்லாம் வைக்கிறது வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிளேட் வேண்டாம் எனக்கு யூஸ் பண்ண தேவையில்லைனா இதை எடுத்துகிட்டு நீங்கள் பெரிய பாத்திரம் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சாஃப்ட் க்ளோஸில் தான் பண்ணியிருக்கோம். அகைன் பார்த்தீங்கன்னா கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து டேண்டம் பாக்ஸ் தான், ஃப்ரீயாக தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பொருள் எல்லாமே டேண்டம் பாக்ஸில் தான் வைக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேண்டம் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் அக்சசரிஸ் மாதிரி அவங்க எதுவும் கேட்கல. ஸோ வந்து இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக விட்டுருக்கோம். அவங்க அரிசி இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸாக எடுக்கிற பொருள்லாம் வந்து இதில் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரங்கள் வைக்கிற மாதிரி 2 பெரிய டேண்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சாஃப்ட் க்ளோசிங் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது விக்கர் பேஸ்கெட், ஃப்ரூட் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து காற்று போகிற பொருள்லாம் இதில் வந்து போட்டுக்கலாம். இன்கேஸ் இதுக்கும் ஷட்டர் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷட்டர் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நம்ம ஏர் வெண்ட் கொடுத்துக்கலாம் இதுலையும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது கிரைண்டர் வைக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதில் சின்ன ஸ்டோரேஜ் வந்து கீழே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாலின் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உள்ள வந்து கிராக்கரி செட்டப் போட்டிருக்கோம். இதில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் திங்ஸ் எல்லாமே வச்சு நம்ம உள்ள செல்ஃப் வரைக்கும் போய் எடுக்காமல் கம்ப்ளீட்டாக நம்ம இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இதில் நிறைய பொருள் வச்சுக்கலாம். இங்கேயும் செல்ஃப் நம்ம பெருசு இருக்குது, சின்னது இருக்குது. ஸோ இதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சுட்டு இதில் நம்ம பண்ணிக்கலாம். இந்த டால் யூனிட் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஸ்பேஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டாப் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி கொடுத்துருக்கோம். இந்த சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சென்சார் இதில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நியூ டெக்னாலஜியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறது அண்ட் தென் இதில் வந்து ஆஃப் பண்ணுறது எல்லாமே இதிலே வந்து கம்ப்ளீட்டாக வந்துடுது. அது மாதிரி நம்ம ஒரு வால் பாக்ஸ் ஷட்டர் வித் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கோட கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஓப்பன் ஷட்டர் ஒன்று கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கம்ப்ளீட்டாக காமிச்சிருக்கோம். அண்ட் தென் ஃபுல்லாக எல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து லாஃப்ட் கவரிங் கேட்டாங்க. இந்த லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிவிலில் எதுவுமே மேக் பண்ணல, நம்மளே வந்து பிளைவுட்டில் மேக் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அக்ரலிக் ஷீட்டே ஒட்டியிருக்கோம். இந்த பைப்ஸ் வந்து வெளியில் அப்படியே அன்லைட் ஆகிடும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பைப் ஆக்கோட தெரியாது, கம்ப்ளீட்டாக சிம்னி மட்டும் பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். அந்த நீங்கள் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா இடமும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் மெட்டீரியலில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக எல்லாம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேக்கர் கிளாஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்ல டிசைனில் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் ஃபுல்லாகவே வந்து 10x10க்கு ஒரே லேக்கர் கிளாஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வித் சாஃப்ட் க்ளோசிங்கில் கிளாஸ் மெட்டீரியலில் தான் வருது. ஃபுல்லாக வாட்டர் கொடுத்து ட்ராவர்ஸ் கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்கோம். ட்ராவர்ஸ் எல்லாமே வித் சாஃப்ட் க்ளோசிங்கில் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூவ் பண்ணி இதுவும் சாஃப்ட் க்ளோசிங்கில் தான் ரன் ஆகும். அண்ட் தென் இது ஒரு வார்ட்ரூஃப், கம்ப்ளீட் வார்ட்ரூஃப் இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட்டாக இதில் ஒரு வாட்டர் ரூஃப். இது வந்து 3 டோர் வாட்டர் ரூஃப் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா.
சைடு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து அதே கலரை மேட்ச் பண்ணி ஆனால் வந்து அக்ரைலிக்கில் கேட்டாங்க. ஸோ அதேமாரி நம்ம வந்து அக்ரைலிக்கில் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் அண்ட் வார்ட்ரூஃப் அண்ட் யூசர் கிளாஸ் ஸ்டோரேஜ் அண்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதேமாரி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் லைட்டிங் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிட்டு அண்ட் ஒன்று ப்ரொஃபைல் ஷட்டர் கிளாஸ் சைடு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். அண்ட் இன்பில்ட்டாக கீழே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராவர்ஸ் செட்டப்ஸ் மாரி கொடுத்துருக்கோம். இதில் பின்னாடி ஃபுல்லாக லோவர் பேனல்ஸ் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூசர் கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாத் அண்ட் டிஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் ஹேங் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம வாஷ் பண்ணுற கிளாத்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கான ஏர் சர்க்குலேஷன் வந்து இந்த டோர்ஸ் வழியாக நமக்கு வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி யூஸ்டு வார்ட்ரோப் தான். இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ட்ராவர்ஸில் வாட்சஸ் வைக்கிறது அண்ட் டைஸ் வைக்கிறது அண்ட் நம்மளோட ஜுவல்ஸ் ஆர்குமெண்ட் வைக்கிறதெல்லாம் இந்த ட்ராவர்ஸில் வந்து ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கோம். கிங் சைஸ் காட்டை வந்து ப்ளைவுட்லேயே கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அண்ட் பேக் ட்ராப்பில் கம்ப்ளீட்டாக வந்து ஃபோம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஒன் சைட் டேபிள் சேம் வேல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிவி யூனிட் சென்டர் ஆஃப் த ஏரியா ஒரு டிவி யூனிட் வைக்கிற மாதிரி அண்ட் மேலே வந்து சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கொடுத்துட்டு இதிலே வந்து ரிமோட் ஆக்சஸுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைல் செட்டர் கொடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு அக்ரலிக் அண்ட் லாக்கர் ஃபினிஷில் இந்த ரூமை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீமியமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஃபைனலி கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் வித் லைட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் லைட்ஸ் வச்சு இந்த ரூமை வந்து கம்ப்ளீட்டாக கிராண்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பூஜா ரூம் டோரே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அலுமினியம் ப்ரொஃபைல் டோரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த அலுமினியம் ப்ரொஃபைல் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 கலர்ஸ் மேலே இருக்குது. எஸ்எஸ் ஃபினிஷ் அண்ட் கோல்டு ஃபினிஷ் பிளாக் ஃபினிஷ் அண்ட் ரோஸ் கோல்டு ஃபினிஷ் இருக்குது. இப்போ பூஜா ரூம்னாலே வந்து ஒரு கிராண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு கோல்டு ஃபினிஷில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நார்மலாக ப்ளைவுட்டில் டோர்ஸ் போடுறாங்க அதுமாரியும் பண்ணலாம். நம்ம வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அலுமினியம் ப்ரொஃபைல் ஷட்டரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்கட்டும்ட்டு இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் படி நம்ம வந்து அவங்க சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் வைக்கிறதுக்கு செல்ஃப்ஸ் மாரி கேட்டிருந்தாங்க சைடில். அதில் வந்து ஃபுல்லாக மைக்கா ஃபினிஷ்லையும் அண்ட் சென்டர் ஆஃப் த ஃபோட்டோ வைக்கிற ஏரியாவில் வந்து பிவிசி மைக்கா ஃபினிஷ்லையும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே வந்து வால் தெரியாமல் இருக்கிறதுக்காக WPC பேனல்லே நம்ம வந்து ஃபுல்லாக வாலில் கவர் பண்ணிவிட்டு அண்ட் தென் மேலே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபால் சீலிங் போட்டு லைட்டிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ராவர்ஸ் மாரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். நம்மளோட பூஜாவோட திங்ஸ் எல்லாம் இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அக்வி பண்ணுறதுக்கு அண்ட் லாஸ்ட் 2 ஷட்டர் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பெரிய வழக்கு இதுமாரி வைக்கிருந்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக வச்சுக்கலாம். அண்ட் தென் கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் போட்டு பூஜா ரூம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் அண்ட் ஸ்டடி ரூம் அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் அண்ட் பாப்பா படிக்கிறதுக்குங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி ரூம் மாரி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டீசன்ட் லுக்கில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எல் டைப்பில் டேபிள் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கான ட்ராவல்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். அண்ட் கீபோர்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எல்லாத்துலேயுமே ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டு அதுலேயுமே கம்ப்ளீட்டாக அந்த வால் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாகவே WPCயில் வந்து நம்ம லோவர் பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் எபோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ் அண்ட் புக்ஸ் எல்லாமே இதில் அடுக்கி வச்சுக்கலாம். அண்ட் பெரிய பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோர் பண்ணி இதில் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கெஸ்ட் பெட்ரூம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக சிம்பிள் அண்ட் லுக்கில் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரூப் அண்ட் உள்ளே வந்து இன்பில்ட்டாக ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து மிரர்ஸ் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். மிச்சம் இருக்கிற ஸ்டோரேஜை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு யூசர் கிளாத்துக்காக சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டெய்லி யூசர் கிளாத் வந்து போடுறதுக்காக யூசர் கிளாத்துக்கான ஒரு ஸ்டோரேஜும் அதில் வந்து நம்ம வெளியில் வந்து ஏர் சர்க்குலேஷன் போகிறதுக்கு 2 ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்து இந்த ரூமை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் மேலே வந்து கம்ப்ளீட்டாக லாஃப்ட் போட்டு இந்த ரூம்லேயும் சேம் அதேமாரி ஃபால் சீலிங் போட்டு ஃபைனல் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து சூப்பராக வந்து சுற்றி காட்டினீங்க. ஸோ என்னென்ன ரூமுக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க, பூஜா ரூம்ஸுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க, மாஸ்டர் பெட்ரூமுக்கு எப்படி பண்ணியிருக்கீங்க, கிச்சனுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன யூனிக்காக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து காட்டினீங்க. இந்த பிளான் வந்து எப்படி பிளான் பண்ணுவீங்க, எப்படி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, ஸோ ஃபைனலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்கன்னா கிளைண்ட் வந்து சைட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும் போதே வந்து நம்மளை வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன மாதிரி குவாலிட்டி கொடுக்குறத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எனக்கு ரெஃபரன்ஸில் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதேமாதிரி ரெஃபரன்ஸ் பேஸஸில் வந்து எனக்கு வந்து இங்கேயும் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்தது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் என்ன, கிச்சன் வந்து என்ன மாதிரி இருக்குது, பெட்ரூம்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து எது சேஞ்ச் பண்ணணுமா அவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஒர்க்கை முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் இன்டீரியர் பண்ணும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே அவங்களோட கிளாரிட்டிலாம் எல்லாமே கேட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்னோட ஃபியூச்சர்ஸ் பின்னாடி பண்ணியிருந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு 3D மாடலிங் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக வித் கொட்டேஷனோட கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து பர்டிகுலர் திங்ஸில் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும்,
கொஞ்சம் ஆன்லைன்லேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்து வெளியிலேருந்து எப்படி பண்ணியிருக்காங்க அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிற கொஞ்சம் சோர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதையும் பேஸ் பண்ணி திருப்பி நம்ம பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து திருப்பி நம்ம சப்மிட் பண்ணி ஃபைனல் கோட்டுன்னு கொடுத்தோம். எல்லாமே எண்ட் ஆஃப் த டே அவங்க சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கப்புறம் நான் எல்லாமே வந்து நம்ம கலர் வந்து இந்த கலர்லாம் வந்து நம்ம வந்து டேரெக்டாக கேட்லாக் அண்ட் ஷோரூம்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு டேரெக்டாக அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி தான் கலர் வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்குறதுக்கு பிடிஎஃப்ல பார்க்குறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து எக்ஸாக்டாக கிடைக்காது. நம்ம வந்து கேமராவில் பார்க்குறதும் நேரில் பார்க்குறதும் கண்டிப்பாக மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே லைவ் கேட்லாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிட்டு எல்லாமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி எல்லாமே A to Z எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் எல்லாம் முடிச்சு ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஃபேக்ட்ரி ப்ராசஸ் ஆரம்பிச்சு அண்ட் தென் எடுத்துகிட்டு வந்து முடிச்சு இதை வந்து இந்த ஹோல் வீடியோ வந்து 40 டேஸில் முடிச்சு கொடுத்துருக்கோம். கிளைண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து கிளைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைட். கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே கிளைண்ட்ட வந்து A to Z நம்ம ஒரு குரூப் ஃபாலோ பண்ணிட்டு அந்த குரூப்பில் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் போகிறதுலேருந்து கலர் சூஸ் பண்ணுறதுலேருந்து ஆர்டர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். அவங்க எதுவும் கிளாரிட்டி இருந்ததுன்னா அங்கேயே வந்து நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே நம்ம கிளாரிட்டி முடிச்சுட்டு அகைன் அடுத்த ஸ்டெப்பு போகிறது வந்து நம்மளோட இதுவாக இருக்கும். டே பை டே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, நம்ம என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்றத இன்ச் பை இன்ச்சா அப்டேட்டா வந்து அந்த குரூப்லயே வந்து சொல்லிடுவோம். ஸோ அப்படின்ற சொல்ல ஸோ ஏதாவது நீங்க சேஞ்சஸ் இருந்தால் அந்த குரூப்லயே அந்த செகண்ட்ல வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நம்ம வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட் வரையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்க கலர் சேஞ்ச் பண்றது விட அந்த குரூப்ல ஃபாலோ செக்ஷன் போட சொல்லி உங்களுக்கு அது கிளாரிட்டி வந்துடும். கண்டிப்பா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா எந்த இது எங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக கம்யூனிகேஷன் கேப் வந்து அங்க ஃபில் பண்ணி முடிச்சிருவோம். கரெக்டாக முடிச்சிருவோம். எவ்வளவு பட்ஜெட் இருந்தா இந்த மாதிரி இன்டீரியர் பண்ணலாம், அந்த பட்ஜெட்ல என்னென்னலாம் கவர் ஆகும்னு சொன்னீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனக்குமே நிறைய கால்ஸ் வருது ஆன்லைன்ஸ்ல இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்து நிறைய வருது. அவங்க கேட்குற கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எனக்கு கால் பண்ணோன்னே இந்த 2 BHK எவ்வளவு முடிக்கலாம் அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிளைண்டோட ரெக்யூர்மெண்ட் ஏரியா என்ன பண்ண போறாங்க. ஏன்னா ஒரு ஃபுல்ஃபில்லா வால் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருக்க வீட்லேயே வந்து எல்லா வாலும் வந்து வால் டு வால் பண்ணியிருப்போம். ஒரு சில வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட் வாலில் வந்து 3 ஃபீட் மட்டும் போதும், மற்ற ஏரியா வந்து எம்டியாவே இருக்கட்டும், இல்லை என்னோட பழைய பீரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி கன்சர்ன்லாம் வரும். ஸோ அதனால எடுத்த உடனே நம்மளால அப்படி சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட் செக் பண்ணணும் ஒன்று. அதுக்கப்புறம் அவங்களோட என்ன இது இருக்குது எல்லாமே செக் பண்ணி மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் போக போகிறோம், என்ன டைப் ஆஃப் ஃபினிஷ் போக போகிறோம் எல்லாமே பார்க்கணும். இதெல்லாம் தவிர்த்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK ஒரு கிச்சன் அண்ட் 1 TV யூனிட் அண்ட் ஒரு பூஜா யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து ஒரு 3 lakhsக்குள்ளே பண்ணி முடிக்கலாம். ஒரு பேசிக்காக ஒரு இதை பண்ணி முடிக்கலாம். அது நல்ல லுக்கில் கிராண்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துடலாம். இது பேசிக்காக உள்ளது ஒரு 2 BHK. ஸோ பேசிக்காக இப்போ உங்களை கூட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 BHKக்கு பேசிக்காக என்னென்ன நீட் இருக்கோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு 2.5லேருந்து ஒரு 3 lakhsக்கு பண்ணி முடிக்கலாம். ஒரு கிச்சன் அண்ட் வால் பாக்ஸ் அண்ட் லாஃப்ட் அண்ட் ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரூஃப் அண்ட் லாஃப்ட் அண்ட் அனதர் ரூமில் வார்ட்ரூஃப் அண்ட் லாஃப்ட் அண்ட் டிவி அண்ட் பூஜா வந்து பேசிக்காக பண்ணி கொடுத்துடலாம். அதில் வந்து இன்னைக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குற அந்த ஒர்க்ஸு எவ்வளோ நாள் லைஃப் வரும், எவ்வளோ நாள் நீங்கள் வாரண்டி கொடுக்குறீங்க? ஆமாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிற பிளைவுட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்ச்சஸ்லேருந்து எல்லாமே வந்து நோன் பிராண்டு தான் போடுறோம். அன்னோன் பிராண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறது. இப்போ நீங்கள் இன்ச்சஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து ஹெட்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எப்கோ யூஸ் பண்ணுவோம், ஹாஃப்லே யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து நிறைய டைப் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னாவே அதோட சர்வீஸ் வாரண்டி இருக்கும். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். கிச்சனில் யூஸ் பண்ணுற அக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியோட தான் வரும். நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சர்வீஸ் பண்றதுனால ஸ்லீக் பிராண்ட் அண்ட் எப்கோ பிராண்ட்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டில தான் கொடுக்குறோம். அது எல்லாமே நம்மளோட கிச்சன்லயே பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து யூனிக்கா வந்து டிஃபரெண்டா கீழ பண்ணது. ஆமா அது எல்லாமே இப்போ அப்டேட் ஆயிருக்க சிஸ்டம் தான். ஏன்னா மேல எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு இடத்தை அடைக்கும் போது அந்த இடத்துல ஸ்டோரேஜ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டோரேஜ் வந்து வேஸ்டா போயிடும். ஸோ இதை கீழே எடுத்துட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சிங்க் கீழேயும் போயிடும், உங்களுக்கு தனியாக அக்கோடாவும் இருக்காது. ஸ்டோரேஜ் அந்த இடத்த வந்து வால் பாக்ஸா கன்வெர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நாங்க வந்து பார்த்த விஷயம் என்னன்னா இன்னைக்கு டெக்னாலஜில மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு அது எல்லாமே அடாப்ட் பண்ணி யூஸ் பண்றதுன்றது ரொம்ப கிரியேட்டிவிட்டியா பண்றீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆமா, அதை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம சொல்லாதான் அவங்களுக்கு வந்து ஓகே இந்த மாதிரி போகலாம், இந்த இடத்த இப்படி யூஸ் பண்ணலாம். என்ன பத்தி அவங்களும் ஒரு ஐடியாவோட இருப்பாங்க. நம்மளோட ஐடியாஸை கொடுத்து ஒரு வியூ எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் அவங்களுக்கும் ஒரு ஃபில்ஃபுல் ஆகி கம்ப்ளீட்டா நம்ம எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு இது பண்ணுவோம். ரெண்டு பேரும் கோலாபரேட் பண்ணி வர்க் பண்ணாதான் அந்த அவுட்புட் எடுத்துட்டு வரும். கண்டிப்பா இந்த ஃபீல்ட்ல நீங்க வந்து அரௌண்ட் 6+ இயர்க்குனால மார்க்கெட்ல என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, என்னென்ன டெக்னாலஜி வச்சு பண்ணலாம்னு உங்களுக்கு தான் தெரியும். சோ அது வந்து நீங்க கஸ்டமர் கூட இன்டராக்ஷன் பண்ண சொல்லதான் அது வந்து வெளிய அவுட்புட்டா வரும். கண்டிப்பா. இந்த டியூப்ளெக்ஸ் வில்லாக்கு பிளைவுட்ன்றது என்ன யூஸ் பண்ணீங்க? சோ இதுக்கு என்ன வாரண்டிஸ் இருக்கு? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா த்ரோஜன் BWP யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டா இப்போ BWP பாயிலிங் வாட்டர் ப்ரூஃப்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கதான் வந்து தண்ணி நிறைய படுற இடம். அந்த மாதிரி வேனிட்டி யூனிட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பாத்ரூம்ல யூஸ் பண்ற ஏரியாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
மற்ற ஏரியாக்கெலாம் வந்து கமர்ஷியல், அதாவது எம்ஆர் கிரேடு, மாய்ச்சர் ரெசிஸ்டன்ஸ் கிரேடுன்னு சொல்லுவாங்க, அது போடுவாங்க. இந்த வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக கிளைண்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து பிடபிள்யூபியே போட்டுருங்க, எனக்கு பட்ஜெட்டை பற்றி ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து நல்ல ப்ரீமியம் அண்ட் லுக்காக வரணும்னு சொன்னதுனால லைஃப் வரணும். அதுவுமே லைஃப் வரும், எம்ஆருமே நம்ம லைஃப் வராதுன்னு கிடையாது, அதுவுமே நல்ல வாரண்டியட் மெட்டீரியல் தான். இது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். இன்னும் அதுக்கு ஏன்னா அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸுக்கான அந்த ஆன்டி டெர்மினேட் டெஸ்ட்டு அந்த இதெல்லாம் வச்சுட்டு அவங்க பைப் இதெல்லாம் பண்ணி அவங்க கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. இதில் வந்து கம்ப்ளீட்டாக த்ரோஜன் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே பிடபிள்யூபி தான், எல்லாமே நல்லா வாரண்டியட் மெட்டீரியல் தான், கம்ப்ளீட்டடாக எல்லாமே நல்லாயிருக்கும். மற்றபடி எங்கள் சைடில் இருந்து நாளைக்கு ஏதாவது ஒரு ஹிஞ்சஸ் இஷ்யூ, ஏதோ சாஃப்ட் க்ளோசிங் இஷ்யூ எதுவும் ப்ராப்ளம்னா நான் எப்பொழுதுமே வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு நான் கொடுக்குறது என்னென்னா, நான் வந்து லேபர் சைடு என் சைட்லேருந்து வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்கிறது நான் கேரண்டியாக எல்லாருக்குமே சொல்கிறேன். இந்த வரைக்கும் பண்ணிட்டு எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணீங்க ஆஃப்டர் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு? நம்ம 1 year 2 year வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். 2 years சப்போர்ட். ஆமாம், நம்ம கிளைண்ட் கால் பண்ணால் இல்லை கட் பண்ணுறோம் இல்லை பண்ணாமல் நம்ம அவங்கள்ட்ட நான் பிஃபோராக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, சார் நீங்கள் வந்து சொன்ன உடனே என்னால் வர முடியாது, மேபி நான் இன்னொரு ப்ராஜெக்ட்டில் கமிட்டாக இருக்கலாம், நான் வெளியூரில் இருக்கலாம், லேபர் ஏதாவது இங்கே எது இருக்கலாம், ஒரு 1 or 2 days டைம் கொடுங்க, அந்த வீக்குள்ளே வந்து சரி பண்ணி பண்ணி கொடுக்குறோங்கிறது வந்து நம்மளோட மெட்டீரியல் காஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். அந்த லேபர் காஸ்ட் நீங்க பண்ண வேண்டாம். ஆஃப்டர் 2 years அந்த மெட்டீரியலே வந்து உடனே ஆயிடுச்சு, ரஸ்ட் ஆயிடுச்சு, எதுவும் ப்ராப்ளம்னா நான் கம்பெனியில் கிளைம் பண்ணி என்னால் மாற்றி கொடுத்துருவேன். வாரண்டி இருக்க ப்ராடக்ட் இருந்தால் பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலாம். ஸோ வந்து மேன் மேட் மிஸ்டேக், மேன் மேட் டேமேஜ் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட டேமேஜ்னா அதுக்கான காஸ்ட் என்னவோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக நீங்கள் இன்னைக்கு இந்த டியூப்ளெக்ஸ் வில்லா வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து கிளியராக காட்டியிருப்பீங்க. ஸோ பார்க்குற உங்களுக்குமே வந்து டீட்டெயிலாக வந்து பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வாங்குற மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கும் இன்டீரியர் பண்ணிட்டு தான் எல்லாருமே லிவிங் ஆகுறீங்க இல்லையா? ஸோ குடி வரீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல ஸோ கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு பிரதருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒரு சைட் விசிட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கான என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, ஸோ என்ன பட்ஜெட்டில் பண்ணலான்றதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த பட்ஜெட்டில் தான் பண்ண முடியுன்றது எதுவுமே கிடையாது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹவுஸ் வந்து அவங்க 2 lakhs தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் 2 lakhs பண்ணோம்னா அது பண்ண முடியாது. ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாரண்டி மெட்டீரியல், ப்ரீமியமான வாரண்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான லைஃபுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான காஸ்ட்டுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இங்கே இருக்கான பேசிக்கான திங்ஸ்னே சொல்லலாம். கண்டிப்பா. சரி பிரதர், ஸோ இந்த இன்டீரியர் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை என்ன இண்டிவிஜுவல் ஹவுஸ் டியூப்ளெக்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்க. ஸோ நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், நம்மளோட மக்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.